அநேக நேரத்துல கிறிஸ்தவலா இருக்கிற நாம அந்த பாவத்துக்குள்ள இடறி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப எப்போ விழுவானா ஒரு மனிதன், ஆவியானவர் எப்போ அவனிடத்துல தங்கி இருக்காமல் போகிறாரோ அப்போ அவன் அந்த பாவத்துக்குள்ள விழுவான். எவனிடத்துல ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்துல அவன் அந்த பாவத்துக்குள்ள விழ மாட்டான், அந்த இச்சைக்குள்ள போய் அவன் மாட்டிக்கொள்ள மாட்டான். ஏன்னா நம்ம வேதத்திலேயே நம்ம அநேக பழைய ஏற்பாட்டிலே நமக்கு அநேக உதாரணத்தை தேவன் அங்க நமக்கு வைத்திருக்கிறார். ஆவியானவர் தங்கி இல்லாத அனுபவத்தினால பாவம் செய்த அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்த்திருப்போம். ஆபிரகாமையும் சரி, தாவீதையும் பார்த்திருக்கோம், சிம்சோனையும் பார்த்திருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல ஆவியானவர் தங்கி இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா அநேக இச்சையில விழுந்துடுறாங்க. இப்போ தாவீது ராஜா அவனுடைய அரண்மனை மேல அவன் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்க அந்த பெண்ணை பாக்குறான். அந்த பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு கண்களினால் இச்சை உண்டாகுது. இச்சை உண்டானா அந்த பெண்ணை என்ன பண்றான், போய் விபச்சாரம் செய்யறான். இப்படி அந்த விபச்சாரம் செஞ்சவன அடுத்தபடி என்ன பண்றான், அவனுடைய கணவனையும் கொல்றான். இப்போ ஒரு சின்ன விஷயத்தினால அடுத்து அவன் என்ன பண்றான், தவறுகளை செய்து போயிடுறான். இப்ப அதே போல சிம்சான் என்ன பண்ணான், போய் அதே போல ஒருத்தியோட போய் என்ன பண்ணான், தவறு செஞ்சான், பாவத்தை செஞ்சான். அதே மாதிரி அவனுடைய வல்லமையை இழந்து போனான். அதே போல ஆபிரகாமும் என்ன பண்ணாரு, ஆகாரோட போய் சேர்ந்தாரு. இப்போ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாமே ஒரு இடத்துல தவறி போயிருக்காது. காரணம் என்னன்னா ஆவியானவர் தங்கி இல்லாததுனாலதான். இந்த ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது அவனால் என்ன பண்ண முடியும்னா அந்த பாவத்தை கண்டிப்பாகவே மேற்கொள்ள முடியும். ஏன்னா தேவனாகிய கர்த்தர்